उत्तिष्ठोत्तिष्ठ विघ्नेशा उत्तिष्ठ शुभदायका उत्तिष्ठ प्रथमाराध्या उत्तिष्ठ गणनायका। जय जय शङ्करि जय त्रिपुरेश्वरि जया भयङ्करि शैलसुते सुन्दरि शुभकरि पावनीश्वरि अन्नपूर्णेश्वरि शुभचरिते प्रेमस्वरूपिणि वाञ्छितदायिनि करुणावाहिनि जगभरिते जय जय हे होरनाडिन ईश्वरि अन्नपूर्णेश्वरि सुरवनिते। இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற தலைப்பு 31/12 இண்டிவிஜுவல் கேஸுக்கு, அப்புறம் 15/1 15/2 அப்படியே போயிட்டுருக்கு. 31/3 மட்டும் டியூ டேட் அப்படியே போயிட்டுருக்கு. இதில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற தருவாயில் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏஜிஎம் இருக்குது, இருந்தாலும் ப்ரைவேட் லிமிடெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். மீதி இருக்கிற ப்ரைவேட் லிமிடெட்டை தவிர அதர் கேசஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே WIP 80%, 60%, 90% அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய உரையுடைய ஒரு சுருக்கத்தை சொல்லிட்டு அப்படியே நான் ப்ரொசீட் பண்ணுறேன். முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து 44AB, 44AD அண்ட் 44ADA. என்ன சொல்லுதுன்னா, person carrying on business his total sales turnover gross receipt in the business exceed rupees 1 crore. 1 கோடிக்கு மேலே போனால் tax audit applicability வரும். ஸோ tax audit applicability person carrying on business his total sales turnover gross receipt in a business exceed rupees 1 crore. 1 கோடிக்கு மேலே இருந்தால் tax audit பண்ணணும் அப்படிங்கிறது இது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இப்போ 1 கோடிக்கு மேலே இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்தாருன்னா இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எளிதாக அப்படின்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, சார் இன்கம் டேக்ஸில் என்ன சார் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ராக்டிஸ்னர் ப்ரொஃபஷனல் என்ன சொல்லுவோம், சார் 2.5 லட்சம் சார் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் சொல்லுவார், இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகி போச்சு அப்படின்னா, இல்லை சார் பேசிக்காக 2.5 லட்சம் தான், பட் சீனியர் சிட்டிசன்னா 3 lakhs இருக்குது, இல்லை எனக்கு 80 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா 5 lakh மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இந்த 1 கோடிங்கிறது அந்த மாதிரி ஒரு 2.5 லட்சங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 1 கோடிக்கு மேலே போனால் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி பேசிக் எக்ஸம்ஷன் 2.5 லட்சம்னு சொல்கிறோம், சீனியர் சிட்டிசன்னா 3 லட்சம், மோஸ்ட் சீனியர் சிட்டிசன்னா 5 lakh அந்த மாதிரி மாறுதோ, பேசிக்காக டேக்ஸ் ஆடிட்டுங்கிறது 1 கோடிக்கு மேலே தான் பண்ணணும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோடைய சாரம் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே பண்ணணும், பட் சப்ஜெக்ட் டு கீழே இருக்கிற ப்ரொவிஷன். பாயிண்ட் நம்பர் 2, அப் டு 2 crore மட்டும் 44ADன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக 44AD செக்ஷன் பார்த்தீங்கன்னா, 44AD என்ன செக்ஷன் சொல்லுதுன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனோட டேர்ன் ஓவர் 2 கோடிக்கு உள்ளே இருக்கணும். 2 கோடிக்கு உள்ளே இருந்து அவர் பேங்க் சேனலில் வாங்கினார்னா அந்த டேர்ன் ஓவர் 6%, கேஷாக சேல்ஸை வாங்கினார்னா 8% இன்கம் டிக்ளேர் பண்ணால் ஆடிட் பண்ண தேவையில்லைங்கிறது 44AD சொல்லுது. 44ADயோட தாற்பயம் என்னன்னா, ஒருத்தரோட டேர்ன் ஓவர் 2 கோடிக்கு கீழே இருக்கணும் ஒரு ப்ரீவியஸ் இயரில். உதாரணத்துக்கு 2021 வச்சுட்டு பேசுவோம். 2021 ஒருத்தருடைய டேர்ன் ஓவர் 2 கோடி கீழே இருக்கணும்.
அது பேங்க்கோ கேஷோ அது மாதிரி 6% அல்லது 8%, பேங்காக இருந்தால் 6%, கேஷாக இருந்தால் 8% டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு வந்து 44ADங்கிற செக்ஷன் சொல்லுது. இதை நம்ம எல்லாத்துக்குமே வாழையாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் நமக்கு இப்போ ஒரு விசாரத்துக்கு எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை 2 கோடிக்குள்ள டேர்ன் ஓவர் இருந்து அதில் 8% அல்லது 6% காமிக்காமல் அதை விட கம்மியாக நெட் ப்ராஃபிட் நம்ம காமிச்சோம்னா நம்ம வந்து 44AD ஆடிட் பண்ணணும். அதாவது அப் டு 2 crore மட்டும் 6% 8% நம்ம காமிச்சிட்டோம்னா நம்ம 44AB பண்ண வேண்டியதில்லை, 44ADயில் போயிடலாம். ஒருவேளை 6% 8% நம்ம காமிக்க தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் 2 crore கீழே இருந்து இருந்ததுன்னா நம்ம வந்து 44AB ஆடிட் பண்ணணும். சரி, இது சரிதான் சார், இது தெரிஞ்சது தானே, 6% 8% இருந்தால் 44ADயில் போகிறோம், இல்லாட்டி ஒரு 3CD ஃபைல் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். if this income exceed the maximum amount which is not chargeable to tax. இது என்ன சார் சொல்ல வர்றீங்க? பாயிண்ட் நம்பர் 2 6% 8% இருந்தால் 44ADயில் போயிடுறேன் சார், இல்லைன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் வந்து ஆக்டில் 2 கண்டிஷன் சொல்லுது. 6% 8% கீழே காமிச்சிருக்கணும், அந்த 6%க்கு 8% நெட் ப்ராஃபிட் கீழே காமிச்சா அவருடைய இன்கம் வந்து டேக்ஸபிள் இன்கமாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் ஒரு ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஷேர் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஷேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஷேர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து அவருக்கு ஒரு லாஸ் வருது, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எஸ்ன்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் ஷேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி போச்சு. அப்போது அவரோட டேர்ன் ஓவர் இருக்கும், ஷேர் டேர்ன் ஓவர் ஒரு 1.5 crore வச்சுக்கோங்க ஷேர்ஸ் டேர்ன் ஓவர். இவருக்கு ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் பிளானிங் எல்லாம் கரெக்டாக பண்ணாதனால இவருக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போது பிலோ 2 crore இருக்குது. ஆனால் இவருடைய பிஸ்னஸ் வந்து லாஸில் இருக்கிறதுனால டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 44ADயில் என்ன சொல்லுதுன்னா 2 பாயிண்ட்டுக்கு ஜாயிண்டாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 6% or 8% கீழே இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவருடைய இன்கம் மேக்ஸிமம் சார்ஜபிள் டு டேக்ஸாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் நார்மல் இண்டிவிஜுவல்னு எடுத்தால் 2.5 லட்சத்துக்கு மேலே அவரோட இன்கம் சார்ஜபிளாக இருந்தால் தான் டேக்ஸ் ஆகும். இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். பிஸ்னஸ் இன்கம் இருந்து பிலோ 2 crore இருந்து லாஸ் இருந்தால் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று. ரைட் சார், நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சு, அந்த அசசிக்கு வந்து வேறு சேலரி இன்கம் மற்ற இன்கம் இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லையே. அவர் எஸ்ன்னு இருக்காருன்னா அவருடைய மற்ற இன்கம் எல்லாம் இருக்கலாம். உதாரணத்துக்கு எஸ்ஸுக்கு சேலரி இன்கம் கூட இருக்கலாம். இவர் பிஸ்னஸ் இந்த ஷேர் பிஸ்னஸை சைடில் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பார், டைம் இருக்கிறப்போ வேறு இடத்துல எம்ப்ளாயியாக இருப்பார். ஸோ வேறு அதர் இன்கத்தினால இவரோட பிஸ்னஸ் லாஸ் செட்டப் ஆகி டேக்ஸபிள் இன்கம் ஆனால் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1 திருப்பி சொல்கிறேன், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் பாயிண்ட் நம்பர் 1 6% 8% கீழே காமிச்சா டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். இது சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது மட்டும் ஒரு கண்டிஷன் இல்லை, இன்னொரு கண்டிஷன் அவரோட அந்த 6% 8% காமிக்கிறது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 2.5 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருந்தால் தான் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும்னு அந்த ப்ரொவிஷன் சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ ஷேர் பிஸ்னஸில் லாஸ் காமிக்கும் போது ப்ரொப்ரைட்டராக இருக்கிற பட்சத்தில் லாஸாக இருக்கிறதுனால டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈவன் 6% 8% கீழே காமிச்சா கூட. பாயிண்ட் நம்பர் 1. சரி சார், பிஸ்னஸில் லாஸாக இருக்குது, சேலரி மற்ற அதர் இன்கத்தினால இவருடைய பிஸ்னஸ் லாஸில் ப்ளஸ் மைனஸ் ஆகி டேக்ஸபிள் இன்கமாக வருது, அது 2.5 லட்சத்துக்கு மேலே போகுதுன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். இது ஒரு நுண்ணியமான கருத்து, இது பார்த்துக்குங்க. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2 crore to 10 crore. 5 crore இருந்தது, 10 crore மட்டும். இப்போது 10 crore மட்டும் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு 2 கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டோட்டல் பேமெண்ட்டில் 5% கேஷ் பேமெண்ட் எக்ஸீட் ஆகக்கூடாது. டோட்டல் ரிசிப்டில் 5%க்கு மேலே டோட்டல் ரிசிப்ட் கேஷாக இருக்கக்கூடாது. அதாவது சொல்லப்போனால் சிம்பிளாக நம்மளோட டோட்டல் ரிசிப்ட்லேயும் சரி, நம்மளோட டோட்டல் பேமெண்ட்டுலேயும் சரி 95% பேங்க் சேனலில் இருந்தால், பேங்க் சேனல் மூலிமா வந்திருந்ததுன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 கோடி இருந்தது, 10 கோடி இருக்குது,
above 10 crore tax audit compulsory. சுருக்கத்தை சொல்கிறேன் சார். அப் டு 2 crore 44 AD 6% 8% பண்ணணும். இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ் வேணும். அப் டு 2 crore 6%ஓ 8%ஓ நம்ம காமிக்கலன்னா 44 AB பண்ணணும் ஆச்சு. 2 கோடியிலிருந்து 10 கோடி மட்டும் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டாம். எப்போ பண்ண வேண்டாம்? எல்லாத்துக்கும் ஜென்ரல் எக்ஸம்ஷனா கிடையாது. அவருடைய ரெசிப்டும் அவருடைய டோட்டல் பேமெண்ட்டும் 95% அல்லது அதற்கு மேற்பட்டதாக பேங்க் சேனல் இருக்கணும். இப்போ 1/4/2021 இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன வந்திருக்குன்னா, செல்ஃப் செக்காக நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, பேங்க் டிராஃப்ட் வந்து அக்கௌண்ட் பே இல்லாமல் கொடுத்துருந்தாலும் சரி, அது கேஷாக கருதப்படும். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 1/4/2000 பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, நம்மளோட டோட்டல் பிஸ்னஸ் பரிவர்த்தனைகள், பிஸ்னஸ் டோட்டல் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் தானே பிஸ்னஸ் பரிவர்த்தனைகள். டோட்டல் ரெசிப்ட்னா P&L மட்டுமானா P&L ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட். அதே மாதிரி டோட்டல் பேமெண்ட் இருக்கிறப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ளஸ் பேமெண்ட் டோட்டல் ஓவரால் டோட்டல். இப்போ டேலிலெல்லாம் போட்டால் பேமெண்ட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் இல்லை லெஜர் நேம் கண்டெய்னிங் கேஷ் ஒன்லி அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட அப் டு 10 crore மட்டும் எக்ஸம்டட். ஆஹா, ரொம்ப சந்தோஷம் சார், பரவாயில்ல. ஆனால் 95%க்கு மேலே பேங்க் சேனலில் வந்திருக்கணும். இது வந்து இருந்தால் 10 கோடி மட்டும் டேக்ஸ் ஆடிட் வேண்டாம்னு சொல்லுது. சப்போஸ் இது நம்ம இப்போ டேலியோட உதவியை வச்சுட்டு 5%க்கு கேஷ் ரெசிப்ட் கேஷ் பேமெண்ட்டே பண்ணாத இண்டஸ்ட்ரி இருந்தால், இந்த இல்லை கேஷ் பேமெண்ட் கேஷ் ரெசிப்ட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுற இண்டஸ்ட்ரி இருந்தால், ஒரு டைம் இதை டேலியில் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களையும் கரெக்டாக செக் பண்ணிட்டா 10 crore மட்டும் டேக்ஸ் ஆடிட்டை தவிர்க்கலாம். சரி சார், 10 crore மட்டும் டேக்ஸ் ஆடிட் தவிர்க்கலாம்னு சொல்கிறீங்க. ஏன்னா அதில் இருக்கிற 44 பாயிண்ட்டுகளுக்கும் 3CD ஆல்மோஸ்ட் ப்ராக்டிஷனரோ ஆடிட்டரோ 2 பேரும் ஜாயிண்டாக சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒர்க்கிங்காவது குறையும். ஸோ 10 crore மட்டும் டேக்ஸ் ஆடிட் இருக்குது இல்லை, இதுதான் இதோடைய முடிவு. 10 கோடிக்கு மேலே ஆடிட் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. 2வது ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிறேன். 44 ABயில் ADAன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 50 lakhக்கு மேலே போனால் 44 ABயில் ஆடிட் பண்ணணும். இது ப்ரொஃபஷனுக்கு. ஃபஸ்ட்டு பேசினது பிஸ்னஸுக்கு, 2வது பேசினது ப்ரொஃபஷனுக்கு. ஸோ ப்ரொஃபஷனில் வந்து அதே மாதிரி 44 ADன்னு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு செக்ஷன் இருக்கிற மாதிரி 44 ADA அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து ப்ரொஃபஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லுது, அவரோட ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட டேர்ன் ஓவர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால், அவர் 50% ப்ராஃபிட் காமிச்சிருந்தால், 50%க்கு கீழே காமிச்சிருந்தாருன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, நம்மளே எடுத்துக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் இருக்கும். அவரோட கிராஸ் ரெசிப்ட் ப்ரொஃபஷன் 50 லட்சத்துக்கு மேலே போகுது, பில் பண்ணுறது 50 லட்சத்துக்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட் பண்ணி ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவரோட டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு கீழே, 50 லட்சம் அல்லது 50 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் 50% ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, 50 லட்சம்னு வச்சுட்டிங்கன்னா 25 lakh இன்கமாக டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா அவருக்கு 44 ABயிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை பொறுத்தளவு 44 ADயில் பார்க்கும்போது பேங்க் சேனல் இருந்தால் 6%, கேஷ் சேனல் இருந்தால் 8% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பேதங்கள் ப்ரொஃபஷன் வந்து பேங்க் மூலியமாக வாங்கியிருந்தால் ஒரு 25%, 30% அப்படிங்கிற ஒரு கன்செஷன் இதில் இல்லை. ஏன்னா 44 AD பிஸ்னஸை பொறுத்தளவு அவர் பேங்க் சேனலில் வாங்கினாருன்னா அட்வான்டேஜ் இருக்குது, 6%, 8% காமிக்க வேண்டியது இல்லை. ஆனால் 44 ADA ப்ரொஃபஷனோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கேஷாக வாங்கினாலும் சரி, பேங்க் சேனலாக வாங்கினாலும் சரி, என்ன இருந்தாலும் ஃப்ளாட் ரேட் 50% காமிக்கணும். அப்படி 50% காட்ட தயாராக இல்லை என்றால் ஆடிட் செய்ய வேண்டும். இதுலேயும் அதே மாதிரி அவரோட இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் இருந்தால் பண்ணால் போதும். இது ஒன்று. அடுத்தது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு 44 ADயில், திருப்பி 44 ADக்கே வர்றேன். ஏன்னா 44 ADயில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் 3வது பாயிண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 44 AD 6 சப்செக்ஷன் 6ல்
a person carrying on profession not eligible for 44AD. சார் சரி சார், இது என்ன பர்சன் கேரிங் ஆன் ப்ரொஃபஷன், அவர் 44ADயில் போக முடியாது. கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் அவர் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் வச்சுருக்காரு. மெடிக்கல் ப்ரொஃபஷன் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் வந்து 44A டெஃபினிஷன் பிரகாரம் அவர் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கிற காரணத்துக்காகவே சரி அந்த டாக்டர் வந்து தன்னோட டிஸ்பென்சரி விட்டு தன்னோட பேரில், தன்னோட ப்ரொப்ரைட்டரி பேரில் ஒரு மெடிசன் பிஸ்னஸ் வைக்கிறார். எதுக்காலையோ இல்லை பக்கத்துலையோ தன்னோட பேர்லேயோ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. இது ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுப்பாரு, அந்த கடையில் போய் அவங்க வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்னன்னா, இந்த 44AD என்ன 6 என்ன சொல்லுதுன்னா, எ பர்சன் வந்து கேரிங் ஆன் ப்ரொஃபஷனாக இருந்தால் அவர் 44ADயில் எலிஜிபிளே கிடையாதுன்னு சொல்லுது. அப்போது ஒரு டாக்டர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸாக மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணாருன்னா, இவர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவரோட மெடிசன் பிஸ்னஸ் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் 44AD. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட இது எளிதாக புரிஞ்சு. ஒரு அட்வொகேட் இருக்கார். நம்ம துரைராஜ் சார் மாதிரி ஒரு அட்வொகேட் இருக்காரு. லாயர் ப்ரொஃபஷன் பண்ணுறாரு. லாயர் ப்ரொஃபஷன் பண்ணும்போது அவர் வந்து தன்னோட இதுக்கு பக்கத்துலேயே சரி ஒரு லா புக் வச்சுக்கலாம், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கிற ஒரு புக்கு கடை அவரோட ப்ரொப்ரைட்டரி பேரில் வைக்கிறாரு. ஸோ இவர் அட்வொகேட் லாயர் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு காரணத்துக்காகவே இவர் ப்ரொப்ரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து 44ADயில் இன்எலிஜிபிள் ஆகிடுது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக 44AD ஒரு ப்ரொஃபஷன் இருக்காரு. அந்த ப்ரொஃபஷன் இருக்கிற ஒரு காரணத்துக்காகவே அவரு ப்ரொப்ரைட்டராக இருக்கக்கூடிய மற்ற பிஸ்னஸ்கள் 44ADயில் இன்எலிஜிபிள் ஆகிடுது. ஏன்னா 44AD6 பார்த்தீங்கன்னா பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ரெஃபர்ட் இந்த 44AA வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் 44AD. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும், பார்த்துக்குங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாருன்னா அவரால் 44ADயில் வர முடியாது. சரி சார், இது அழகாக சொல்லிட்டீங்க, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஃபஸ்ட்டு டாக்டரை பொறுத்தளவு டாக்டர் மெடிசன் பிஸ்னஸை தன்னோட ஒய்ஃப் பேரில் போடலாம், இல்லை தன்னோட பேர்லேயே ஒய்ஃப் பேர்லேயே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போட்டு போயிட்டாருன்னா அதில் ஒன்று அது புது நியூ பேன் நம்பர், நியூ ஜிஎஸ்டி நம்பர், அது நியூ ட்ராக்கில் போகிறதுனால அதுக்கு 44AD எலிஜிபிள். இவர் ப்ரொப்ரைட்டராக இருக்கக்கூடிய ஃபார்முக்கு மட்டும்தான் நாட் எலிஜிபிள். ஒழிய இவர் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஃபார்முக்கு புது பேன் நம்பருக்கு எலிஜிபிள். அதே மாதிரி அட்வொகேட் அப்படி தான். லா புக் செல்லர் வந்து இவரோட மிஸ்ஸஸ் பேர்லேயோ அல்லது ரிலேட்டிவ் பேர்லேயோ போடலாம், அல்லது இவரோட மிஸ்ஸஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பேன் நம்பர் போட்டால் அதில் 44AD பாதிக்காது. இதுதான் அதோட பாயிண்ட். அதே மாதிரி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ஒரு இப்போ உதாரணத்துக்கு 44ADயில் நம்ம போக முடியல. ஏன்னு கேட்டால் 6% 8% நம்ம டிக்ளேர் பண்ண தயாராக இல்லை. ஏன்னா அது போட்டால் நிறைய டேக்ஸ் வருது, அந்த மாதிரி இருக்குது. 6% 8% போனோம்னா அதனால் வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டேக்ஸ் ஆடிட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாருன்னா அந்த ப்ரொஃபஷன்லேயும் 44ADயே போக முடியாது. கன்ஃபியூஷனே ஒன்றும் இல்லை. இவர் 44ADயில் ஒரு ப்ரொஃபஷன் இருக்காரு. அவர் 44ADயில் போக விருப்பம் இல்லை. ஏன்னா 6% 8% காமிச்சா டேக்ஸ் லைபிலிட்டி பயங்கரமாக எகிரி இருக்குது. அதில் போக அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் நாட் ஒன்லி 44AD மட்டும் எலிஜிபிள் இல்லை, அவர் ப்ரொஃபஷனலாக இருக்கிற பட்சத்தில் 44ADயே கூட அவருக்கு இன்எலிஜிபிள் தான் ஆக்சுவலாக. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ சுருக்கமாக சொன்னால் அப் டு 2 crore, இப்போ நான் வந்து தொகுத்து சொல்கிறேன், அப் டு 2 crore 6% 8%க்கு மேலே காமிச்சோம்னா 44AB ஆடிட் தேவையில்லை. கம்மியாக காமிச்சா 44AB ஆடிட் தேவை. அப்புறம் 2 crore to 10 crore நீங்கள் சொல்கிறீங்க சார், அதில் வந்து 5% கேஷ் ரெசிப்ட், 5% ரெசிப்டை மட்டும் பேமெண்ட்டு ரெசிப்டை மட்டும் நீங்கள் பேசிட்டீங்க. நீங்கள் 6% 8% பற்றி அந்த 2 கோடியிலேருந்து 10 கோடி மட்டும் சைலண்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப் டு 2 crore மட்டும்தான் 6% 8% பேராமீட்டரே தவிர 2 crore மேலே ஆரம்பித்து 10 கோடி மட்டும் இருக்கிற கேப்புக்கு 6% 8% காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
அங்கு நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் வந்து 5% கேஷ் பேமெண்ட் இருக்கா, 5% கேஷ் ரெசிப்ட் இருக்காங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம் இருக்குது. அப் டு 2 crore மட்டும் நம்ம 6% 8% காமிக்கலன்னா பண்ணோன்னு சொல்கிறோம் சார். அந்த அப் டு 2 crore to 10 crore மட்டும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது, அந்த 6% or 8% பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் 2 crore to 10 crore இருக்கிற கேப்புக்கு 6% 8% பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இது. அங்கே என்ன பார்க்க வேண்டிய அவசியம்னா 5% பேமெண்ட் 5%க்குள்ள கேஷ் பேமெண்ட் இருக்கா, 5%க்குள்ள கேஷ் ரெசிப்ட் இருக்கான்னு பார்க்கணும். சார் நீங்கள் 5% தியரிட்டிக்கலாக படிச்சிட்டீங்க, இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா டேலியில் கூட அந்த லெஜர் நேம் கண்டெய்னிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கிராஸ் ரெசிப்ட் எவ்வளவுங்கிறத நம்ம போய் பார்க்குறக்கெல்லாம் ஈஸியாக கமெண்ட்ஸ் இருக்குது. பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸை ஒரு செகண்ட் செக் பண்ண சொல்லிட்டோம்னா நமக்கு அட்லீஸ்ட் டேக்ஸ் ஆடிட் இல்லைன்னு சொன்னால் ஒரு 3CD 3CA சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அதை விட பெரிய வேலை இந்த டேக்ஸ் ஆடிட்டுக்கு இந்த 3CD டீட்டெயில்ஸ்க்கு எடுக்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸ் எடுக்க வேண்டிய டைம் மிச்சமாகும். ஸோ அதனால் 2 crore to 10 crore மெஜாரிட்டி பேங்க் இருக்கிற கம்பெனிஸுக்கு இதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 3CB டீட்டெயில்ஸுகளை பெருமளவு நம்ம எடுக்கிற டைம் மிச்சமாகிடும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட் இது என்னோட சஜஷன் வந்து ஒருத்தர் பார்த்துட்டா கூட அது சரியா தப்பாங்கிறத நம்ம ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ யாராவதுகிட்டயோ டபுள் செக் பண்ணிட்டு இந்த முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் ஆடிட்டை பற்றிய சில சம்மேஷன். त्र्यम्बकं यजामहे